கண்டிப்பா ரன்னிங்கை காட்ட மாட்டேன், டெய்லி அதே போட்டு அறுக்கிறேன்ட்டாங்க. இன்னைக்கு சொல்ல போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மராத்தனுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு எவ்வளவு செலவாகுன்றத பத்தி தான். ஏன்னா நிறைய பேர் கேக்குறீங்க நானும் வரேன் அப்படின்னு. மராத்தன் ஃபுல் மராத்தன் நீங்க பிராக்டிஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்குண்டான செலவுன்னு பாத்தீங்கன்னா ஷூஸ் தான் முக்கியமான ஒரு செலவா இருக்கும். அது எப்படின்னா 5K 10K ஓட போறீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி இருக்கும். இல்ல 21K ஓட போறீங்கன்னா அதுக்கு ஒரு 15ல இருந்து அதுக்கு உள்ள வாங்குற மாதிரி இருக்கும். இல்ல 42 ஃபுல் மராத்தன் ஓட போறீங்க அப்படின்னா அது ஒரு 20,000 ரூபாய்க்கு மேல வாங்குற மாதிரி இருக்கும். நான் வந்து பேர் ஃபுட்லயே ஓடுவேன், 1000 2000 ரூபாய் ஷூலயே ஓடுவேன்னா தாராளமா ஓடி மெடல் பண்ணுங்க. உங்க பஞ்சாயத்துக்கே நான் வரலப்பா. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு உண்டான டயட்னா மணினா டயட். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரிக்டா இருக்கணும், அப்பதான் இன்ஜுரியை ப்ரிவென்ட் பண்ண முடியும். மூணாவது விஷயம் ஒன்று இருக்கு, அது கிளாத், எலக்ட்ரோலைட்டு, நமக்கு உண்டான நேரம், நமக்கு ஃபேமிலியில ப்ரெஷரோ வேற எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம கன்சிஸ்டன்சியா ஒரு 6 மாசம் பண்ற அளவுக்கு 6 மாசமா 1 வருஷமா நம்ம ப்ராக்டிஸ் பண்ற அளவுக்கு நமக்கு நேரம் இருக்கும். இந்த விஷயம்லாம் பார்த்து தான் நம்ம உள்ள இறங்க முடியும். அப்படியே நீங்க ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டா ஒரு ஷூஸை வாங்கினாலும் 600 கிலோமீட்டர் தான் ஒரு ஷூக்கு லைஃப் இருக்கும். 600 800 நீங்க ஓடுறதை பொறுத்து நீங்க திருப்பி ஒரு 6 மாசமோ 8 மாசத்துக்கு அப்புறம் அதை சஃபல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து ஒரு விஷயத்துல இறங்குங்க. சும்மா ஒரு ஃபிட்னஸ்க்கு பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு சோல் ஆஃப் த பர்பஸ் வந்து எனக்கு வந்து மராத்தன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு, நானும் ஃபுல்லா பண்ண போறேன் அப்படின்னா இதுக்கு ரெடி ஆயிக்குங்க.